வாங்க நண்பர்களே, நம்ம என்ன பண்ண நேரமாக வெட்டி வச்சுருந்தோம்ல. இப்போ என்னன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு ஸ்பெஷலாக நம்ம செய்ய போகிறோம். சரியா? அது என்னன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், கன்னியாகுமரி மாவட்டத்து ஸ்பெஷலாக இது. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, இதில் என்ன வச்சு கேட்டால் தேங்காய், அப்புறமா மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி, வத்தல் பொடி, உப்பு இங்கே போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த சின்ன உள்ளி இருக்குல்ல, இது தேங்காய் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். சரியா? அப்புறம் நல்ல மிளகும் இதை சேர்த்துருக்கேன். சரியா? அரைச்சி வச்சுருக்கேன்னா, அப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது, மீன் இருக்குதா, மீன் கூட இது என்ன இருக்குது, இது மாங்காய், இது என்னது முருங்கைக்காய். சரியா? இது என்னது பச்சை மிளகாய். சரியா? இவ்வளோத்தையும் இந்த வச்சுருக்கேன்னா, இனி என்ன பண்ணேன்னா, ஆனால் இதில் உப்பு நான் போட்டு வச்சுருக்கேன். பாருங்க, உப்பு போட்டு வச்சுருக்கேன். சரியா? இனி என்ன பண்ணேன்னா, இதெல்லாம் போட்டு நம்ம கலக்கி வச்சு நம்ம இப்போ அடுப்பில் வைக்க போகிறோம். அப்போ இன்னொரு புளி நான் எடுத்து வச்சுருக்கேன். புளி, இது கலக்கிற புளியாகும். கலக்குமா இது என்னன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் முன்னோர்கள். சரியா? இப்போ நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள முன்னோர்கள் இதெல்லாம் செய்து இப்படி தான் சாப்பிட்ருவாங்க. சூப்பராக நல்லா அவங்க 100 வருஷம் வரை 110 வயசு வரை இருப்பாங்க. நல்ல ஒரு ஊட்டச்சத்தான ஐட்டம் சொல்லுவாங்க. அது நமக்கு தெரியல. நம்ம இன்றைக்கி அதே போல் வச்சு. ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஸ்பெஷல் இதான் பாருங்கள். கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு இது ஒரு ஸ்பெஷல் ஆகும். இப்படி கலக்கி வச்சு பண்ணுறது. என்ன பாருங்கள், எப்படி பண்ண பாருங்கள். என்ன பாருங்கள், நான் கலக்கிட்டேனா பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா. என்ன பாருங்கள், எல்லாம் கலக்கி வச்சு. இந்த பாருங்கள், இது புளியாகும். சரி, அவ்வளோ புளி விட்டாச்சு. ஓகே, நான் கலக்கி வச்சுருக்கேண்ணா. என்ன பாருங்கள், கலக்கியாச்சா, எல்லாத்தையும் கலக்கி வச்சுருங்க. இது இதில் கொஞ்சம் இதில் இருக்குது, அரப்பு இருக்கா. சரி, இதையும் கூட சேர்த்து விட்டுருவோமா. சரி, ஓகே. என்ன பாருங்க, சேர்த்து கலக்கியாச்சா. ஓகே, இது என்னென்னா கன்னியாகுமரி மாவட்டத்தோடைய ஸ்பெஷலாகும். சரியா? என்ன பாருங்கள், நான் இனி என்ன பண்ணேன்னா, என்ன பாருங்கள், கருவேப்பிலை இது கூட போடணும். போட்டதா? சரி, ஏன்னா அடுப்பை பற்ற வைக்கிறோம் பாருங்க. பற்ற வச்சுதா, இதை தூக்கி வைக்கணும். இது என்ன ஒரு விஷயம்னா, பார்த்தீங்களா, எப்படி பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கா. என்ன அப்புறம் மூடி வச்சாச்சு. இது இன்னொரு விஷயம் என்னன்னா, நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு தான் எடுக்கணும். அது வேகட்டு. இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தண்ணி கொஞ்சம் வற்றணும். தண்ணி வற்ற வச்சு தான் எடுக்கணும். சூப்பராக இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பழமை வாய்ந்தவங்க வச்சனால இது இன்றைக்கி நான் உங்களுக்கு செய்து காட்டி தரேன். சரியா? இதை பாருங்கள். இது பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது நான் வச்சு சூப்பராக இது நன்னை நம்ம இதை வச்சு சாப்பிடுவோம். சரியா? ஓகே.